அல்லேலூயா. ரைட், நாம் வேகமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் என்று ஒரு நல்ல சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் பேசுதான் நேரம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். அடுத்த வாரங்களிலே உங்களுக்காக அதை நான் சொல்லித்தர விரும்புகிறேன். நாம் தொடர்ந்தேர்ச்சியாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு அதை தொடர்ந்து படிப்பதற்கு கிருபை அருளுவராக, சொல்லிக் கொடுப்பாராக. வேதத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் நன்றாக வாசித்து வருகிறோம். தொடர்ந்து நாம் அதை குறித்து தியானித்து வருகிறோம். விசேஷமாக வல்லமை வரங்களை கர்த்தர் சபைக்கு தந்து எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை குறித்து மிக தெளிவாக நாம் வாசித்து வருகிறோம். அதைத்தான் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். Acts chapter 2 and verse 8. எப்படி? 8ஆம் வசனம் தானம்மா? அது இல்லப்பா, அதுக்கு முந்தின வசனம் 6. எஸ். அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். போதும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மேல் வீட்டறையிலே இதே போல ஒரு வீட்டிலே அவர்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த போது 120 பேர் மேல் இறங்கி வந்தார். அவர்களுடைய மீது என்ன இருந்ததாம்? அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகிற அனல் தணல் போன்ற காரியங்களும். வாசிமா வாசிமா. நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. போதும். இதை நான் விளக்க விரும்பவில்லை, ஏனென்றால் நமக்கு அது தெரிந்த ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறதா நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நல்லா கவனிச்சுட்டே வரணும். எங்களை நல்ல என்னோட ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா புரிந்து கொள்ளலாம். இங்கே இந்த இடத்துல 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிரப்பப்படுவது. ஏற்கனவே கர்த்தர் நம்மை நிரப்பிட்டார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? உங்க கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, என்ன சரியா நீங்க கவனிக்கல. பிறகு எழுதிக்கலாம். இப்போ என்ன பாருங்க, அப்புறம் எழுதிக்கலாம். நான் சொல்லும் போது எழுதுங்க. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க? உங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்னைக்கு பெற்றீங்கன்னு தெரியுமா? இல்லை, ஒருவேளை உங்களுக்கு டேட் ஞாபகம் இருக்கா? இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? ஏற்கனவே ஆவியானவர் நம் மீது வந்து விட்டார், நமக்குள்ள இருக்கிறார். ஆகவே நேரம் தெரியாது, அந்த டேட்டை நம்ம மறந்துருப்போம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அவருக்கு பெயர் ரூஹல்லா. என்ன அல்லா? ரூஹல்லா, ஆவியானவர், அல்லாவின் ஆவி அவர் என்று குர்ஆனும் அதை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் அவர் வந்து கலிமத்துல்லா, கலாம் என்று சொன்னால் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு உண்மையான தெய்வம். அவர் மனிதன் அல்ல, அவர் ஒரு ரசூல் அல்ல, அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அவர் யார் சொல்லுங்க? உண்மையான கடவுள் அவர். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. நமக்காக ஜீவன் தந்த கடவுளாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே தான் அவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கப்பட்டு விட்டபடியினால் ஏற்கனவே நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்ன ஆச்சு சொல்லுங்க? என்ன ஆச்சு? அவருடைய குணநலங்கள் நமக்குள்ள வந்தது. ஆவியானுடைய குணம்லாம் என்ன சொல்லுங்க? என்ன? அவர் சத்தியத்தில் நடத்துகிறவர். எல்லாம் சொல்லுங்க. அவர் என்ன எதில் நடத்துகிறார்? நம்ம சத்தியத்தில் நடத்துகிறார். அவர் சாஃப்டானவர், ரொம்ப மென்மையானவர். முரட்டு குணமுள்ள மக்களை எல்லாம் கூட அப்படியே அமைதியா உட்கார வைக்கிறதுக்கு யார் போதுமானவராய் இருக்கிறார்? சொல்லுங்க. ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க பேசலன்னா எனக்கு உண்மையா மெசேஜ் வராது. அதனால நீங்க பேசிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, புரிஞ்சுதா உங்களுக்கு?
விளங்குனா? ஆமா, ஆவியானவர் நம்மை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ரைட், நேரம் இல்லை, ஓடுவோம், ரஷ் பண்ணுவோம். இப்ப கவனிங்க. ஆனால் நமக்கு ஒரு ஸ்பெஷலான அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார், ஒரு விசேஷமான அபிஷேகத்தை. ரொம்ப இது டீப் சப்ஜெக்ட், ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி இந்த வாரம் தியானம் பண்ணேன். இந்த வாரம் முழுவதும் இந்த வசனத்தை படிச்சு 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 அப்படியே என்ஜாய் பண்ணி நான் தியானம் பண்ணேன். நீங்க எந்த மேலே அதை புரிஞ்சிக்க முடியுமோ, இல்லை என்னால் அப்படி புரிஞ்சுக்கிற அளவுக்கு கன்வே பண்ண முடியுமான்னு தெரியல. எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை நான் எப்படி என்ஜாய் பண்ணேன்னா, அதை சொல்றதுக்கு எனக்கு சில நேரம் வராது, சொல்ல முடியாது. இருப்பினும் நான் முயற்சி பண்றேன். கர்த்தர் உங்களை நிரப்புவதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும், கர்த்தர் எப்படி நமக்கு அற்புதமாக இந்த காரியங்களை எல்லாம் கற்றுத் தருகிறார் என்பதை நான் உங்களுக்கு விளங்கி காமிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இப்ப வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கவனிங்க, மற்ற படவில் இருந்த கூட்டாளிகளும் வந்து காட்டினார்கள். அமிழத்தக்கதாய் நிரப்பினார். நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினார்னா எப்படி நிரப்புவாரா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினா எப்படி நிரப்புவாரா? இப்பதான வாஸ்தவம். அமிழத்தக்கதாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லா நிரப்பிடுவாராம். எப்படி நிரப்புவாராம் சொல்லுங்க? எப்படி நிரப்புவாரு? நம்ம ஆவியானவர் அறகுறை ஆவியானவர் அல்ல. இங்க எப்படி மீன் 2 படகு நிறைய அமிழத்தக்கதாக மூழ்கத்தக்கதாக நிரப்பினாரோ, அப்படியே ஆவியானவரும் நம்மை நிரப்புகிறார். கையை வச்சு சொல்லுங்க, என்ன அப்படிதான் நிரப்பி இருக்காரு. கைய தலையில வச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, எப்படி நிரப்பி இருக்காரு? நம்மையும் ஃபுல்லா நிரப்பி இருக்காரு. எஸ், ஆமா. இந்த குடிச்சவனை பார்த்து சொல்லுவாங்கல்ல, கரெக்டாக பண்ணாங்க, என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரியாது. ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரே பிரச்சனைங்க சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம். குடிகாரனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவன் சும்மா மூடிய மோந்து பார்த்துட்டு வந்திருப்பான். இங்கே வந்து நம்மக்கிட்ட பயங்கரமாக காட்டுவார் அவர். ஆனால் அவனை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படிம்போம். ஆனால் ஆவியானவர் நமக்கு எப்படி தரப்பட்டிருக்கிறாரா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஃபுல்லா இருக்கேன், நான் ஆவியில நிரம்பி இருக்கேன். அதனால தான் இப்படி பாட முடியுது, அதனால தான் இப்படி ஆட முடியுது, அதனால தான் இப்படி பேச முடியுது, அதனால தான் இப்படி துதிக்க முடியுது, அதனால தான் இப்படி வாய தொற பிரதர். கண்ணை மட்டும் முடியல பாவம். நல்ல கண்ணை திறந்த சொல்லுங்க எல்லாரும், எப்படி நிரப்பியிருக்காரு? ஃபுல்லா நிரப்பியிருக்காரு. அல்லேலூயா. இந்த வார்த்தை நிரப்பப்படுவதற்கான வார்த்தையை தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அவ்வளவு டீப்பா நான் உங்களுக்கு சொல்லல, ஆனா அதை விளக்கிடுறேன். இந்த மூழ்கத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்குல்ல, அதே வார்த்தை தான் என்னை நிரப்புவதற்கும் போடப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி என்ன நிரப்பி இருக்காரா? கையை தலையில கை வச்சு சொல்லுங்க, என் மேலேயும் கீழேயும் இயேசு. பாடுங்க, என் உள்ளேயும் வெளியேயும் இயேசு, என் வல பக்கம் இட பக்கம் இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. அல்லேலூயா. எப்படி இருக்காராம்? மேல இருக்காரு, கீழே இருக்காரு, சைட்ல இருக்காரு, சுற்றி இருக்காரு, வலதுபுறம் இருக்காரு, இடதுபுறம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. இப்பதாங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே வந்துட்டாரு. ஆமென். ஆவியானவர் அப்படிதான் நமக்கு தரப்பட்டிருக்காரு, மூழ்கத்தக்கதாக நமக்கு தரப்பட்டிருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, இந்த வார்த்தையை 2 எழுத்தாளர்கள் மாத்திரம் தான் எழுதியிருக்காங்க பைபிள்ல. ஒன்னு லூக்கா, இன்னொருத்தர் அப்போஸ்தலனாகிய பவுல். 2 பேர் மட்டும்தான் இந்த வார்த்தையவே பயன்படுத்தி இருக்காங்க. என்னது? மூழ்கடித்தல். சொல்லுங்க எல்லாரும், என்னது? என்னை மூழ்க செய்கிறவர் கர்த்தர். நல்லா நீங்க நோட்ஸ் எழுதுனா எழுதிக்கங்க. ரொம்ப ஆழமான தாட்ஸ் உங்களுக்கு தரப்போறேன். தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் எழுதி கொள்ளலாம், வீட்டில் போய் படிக்கலாம்.
நல்லா கவனிங்க. இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லாதனால டக்குன்னு நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா மெசேஜுக்குள்ள வர போறேன். வாசிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தருகிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரம். முதலாவது அவர் வந்தபோது அவருடைய குணத்தினால் நிரம்பினோம், சாஃப்டானோம். பாவத்திலிருந்து, அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அவருடைய பேர் என்னங்க? அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமா இருக்கிறாரு. என்னையும் பரிசுத்தமாய் காக்குறாரு. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களா பிரதர்? கேளுங்க, சும்மா கேட்டு வைங்க பாப்போம். நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களா? முகத்தை பார்த்து அந்த கேள்வி புரிஞ்ச மாதிரி கேட்கணும், சும்மா கேட்கக்கூடாது இல்ல. அப்பதானே அது உங்களுக்கு விளங்கும். அது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தமா இருப்பதற்காகத்தான் நம்மளை அழைச்சாரு. அப்பா இப்பதான் ஒரு ஆமேன் வந்திருக்கு. உள்ள போயிடுச்சா? வெரி குட். அப்படிதான் ஒருத்தர் பாடம் நடத்தும் போது அப்படியே மேலே சாரத்தையே பார்த்துட்டு இருந்தானா, தூணையே இந்த இதில். அந்த காலத்துலாம் ஓட்டு வீடு தானே, அப்படியே பார்த்துட்டு இருந்தானா. வாத்தியார் அறிவியல் நடத்திருக்காரு. என்ன நடத்தியிருக்காரு? அறிவியல். சூரியன் தன்னைத்தானே சுற்றுகிறது. சுற்றும். அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சுற்றி சாய்ந்தனம் வந்த போது அது அப்படியே பொழுது சாய்ந்தது போல பூமி தன்னை சுற்றினது. சுற்றி என்னாச்சு? சார் வால் மட்டும் வெளியே நிக்குது. என்னவா? மேல எலி போய்கிட்டு இருக்குது. எலி உடம்பு பொந்துக்குள்ள போயிருச்சு, வால் மட்டும் வெளியே நிக்குது. ஆமா சார், வால் மட்டும் வெளியே நிக்கு. எங்க பூமிக்கு எங்கடா வால் இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி உங்களுக்கு உள்ள போயிருச்சா? அப்ப நான் சொன்னது, பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் நான் பரிசுத்தமா இருப்போம். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீங்களும் நானும் பரிசுத்தவான். ஆமா. தெலுங்குல எப்படி சொல்லணும்? அத தெலுங்குல எப்படி சொல்லணும்? அப்படி அதேதான். கன்னடத்தில் சொல்லுங்களேம்மா, நான் கொஞ்சம் கத்துக்கிறேன். நீயும் நானும் பரிசுத்தவான், ஹோலி, பவித்ர. பவித்ரிய அதேதான். இல்ல கொஞ்சம் உண்மையா வரல எனக்கு. நான் சொன்ன தப்பா சொல்லிடுவேன், அதனால விட்டுருங்க. உங்களுக்கு புரியறதுக்காக தான் அதை கேட்டேன் நான். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமென். நாம் பரிசுத்தமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? இப்போ கவனிங்க, அதுல ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார். வாசிக்கலாம். நம் நேர இயேசுநாதர்கிட்டவே போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பரிதாபப்படுகிறவர். இயேசுநாதரை குறித்து சொல்லுது, அவர் எப்படிப்பட்டவரா? நம்ம மேல ரொம்ப பரிதாபம் கொள்ளுகிறவர். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஐயோ நம்ம ஆட்கள் சொல்லிட்டு போவாங்க, ரொம்ப கஷ்டம் சார், என்னால கண்ணிலே பார்க்க முடியல, நான் அந்த பக்கமே போல அப்படிம்பாங்க. பரிதாபப்படுறேன் என்ன சொல்லுவான்? என்னால அந்த கண்ணிலே பார்க்க முடியல, அவ்வளோ மோசமா இருக்காங்க, அதனால நான் அந்த பக்கமே போல. ஆனா இயேசு சொல்லுங்க, இயேசு எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்டவருங்க? எல்லா பிரச்சனையிலும், நீ போற எல்லா பிரச்சனையும் பாதையிலையும் அவரும் போகிறவர். இப்படி ஒரு தெய்வத்தை எங்க பாப்பீங்க? அடுத்து, அவருடைய சமூகத்தின் தூதனானவர் நம்ம என்ன செய்தாராம்? ரட்சித்தார். கையை வைத்து சொல்லுங்க, ரட்சித்தார்னா என்ன அர்த்தம்? காப்பாற்றினார். பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றினார், விபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார். ஆக்சிடென்ட்ல நான் மாட்டி இருக்க வேண்டியவன், ட்ரெயின்ல இருந்து விழுந்து சாக வேண்டியவன், ஆனா என்னை காப்பாற்றினார். கையை வைத்து சொல்லுங்க, என்னை காப்பாற்றினார். ஆமென். அவர் தமது அன்பு நிமித்தம் என்ன செய்தாராம்? தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு என்ன செய்தாராம்? அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை
தூக்கி சுமந்து வந்தார். கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாராம்? தூக்கி, சொல்லுங்க எல்லாம், தூக்கி சுமந்து வந்தார். இயேசு எப்படிப்பட்டவருங்க? நம்மை தூக்கி சுமக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்ம மீது பரிதாபம் கொள்ளுகிறவர். இது நடக்குமா? இது உண்மைதானா? வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம், எல்லாரும் எடுக்கட்டுமா? எல்லாம் இல்ல எழுதுறாங்க, எழுதிட்டோம். எடுக்கிறவங்க எடுத்துருங்க. வாசிமா. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலக்கமடைந்து. போதும், கவனிங்க. இப்ப இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யாரை பற்றி எழுதியிருக்கு? மார்த்தாள், மரியாள், லாசரு. யாரை பற்றி எழுதியிருக்கு? மார்த்தாள், மரியாள், லாசரு. இந்த மூன்று பேரும் அக்கா மார்த்தாள், அவளுடைய தங்கை மரியாள், கடைசி தம்பி யாரு? லாசர். லாசரு மரித்து போனான். மரித்து போன உடனே யாருக்கு செய்தி போச்சு? இயேசுனாருக்கு செய்தி போச்சு. இயேசு என்ன பண்ணாரு? டக்குன்னு வந்திருக்கணும்ல, வரல. ஏன்? 4 நாள் அங்கேயே டென்ட்டை போட்டாரு. எதனால? அவருக்கு தான் தெரியும். அதுக்குள்ள லாசரு செத்து போயிட்டான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ 4 நாள் கழிச்சு வர்றாரு. கழிச்சு வரும்போதே கூட்டம் ஓடி வந்து இயேசு வந்துட்டாருன்னு யார்கிட்ட போய் சொல்றாங்க? மார்த்தாள்கிட்டையும் மரியாள்கிட்டையும் சொல்றாங்க. மரியாள் உள்ள இருக்கிறா, மார்த்தாள் தான் வெளியே வந்து முதல்ல பார்க்கறா. போதகரே வந்துட்டீங்களா? 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாவே நல்லா இருந்திருக்குமே, என் தம்பி செத்திருக்க மாட்டானே, இவ்வளோ நாள் கழிச்சு வரீங்களே சொன்னால. சொன்னா போய் மரியாள்கிட்ட சொல்றா. மரியாளும் ஓடி வந்து பார்க்கறா. கவனிங்க, இயேசு வாசிமா அந்த வசனத்தை. அது இல்லம்மா, அதுக்கு அதே வசனத்தை. அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. நல்லா கவனிங்க, ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. லிசன், இயேசு மறுபடியும் அவர் அழக ஆரம்பித்தார். கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க துயரப்பட்டு ஜெபிச்சீங்கன்னா ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? ஒரு அற்புதம். யாரெல்லாம் சோகமாய் மாறிட்டீங்களோ, இந்திய தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்களோ, இந்தியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து கண்ணீர் விட்டு கலங்கி துயரம் அடைந்தீங்கன்னா இயேசு அவர்கள் வீட்டிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். கரங்களை வைத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். இயேசு ரொம்ப அன்பானவர். அவர் கலங்கி துயரமடைந்து, ஆவியிலே கலங்கி துயரமடைந்தாராம். எதுல? எல்லாம் சொல்லுங்க, ஆவியிலே. உங்களுக்கு நான் அடுத்து விளக்கும் போது தான் புரியும். அதனால தான் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள போட விரும்புறேன். இயேசு எதிலே கலங்கினார்? நல்லா சொல்லுங்க. இயேசு எதிலே கலங்கினார்? ஆவியில. ஆவியிலே கலங்கி துயரமடைந்து பார்த்து சொல்றாரு, ஐயோ இப்படி ஆயிருச்சே. கவனிங்க, நீங்கள் எப்பெல்லாம் கலங்கி துயரப்படுகிறீர்களோ, நல்லா புரிஞ்சுக்குங்க, அதுக்கு பிறகு ஒரு அற்புதம் வரப்போகிறது. சொல்லி தொலைய மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்றேன், நீங்க எப்பொழுதெல்லாம் கலங்கி துயரப்படுகிறீர்களோ, கலங்கி அழுகிறீர்களோ, கலங்கி நீங்கள் அழுது கண்ணீர் விடுகிறீர்களோ, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் ஆவியில் ஒரு கலக்கம் வருமானால், நல்ல கவனிங்க, சும்மா கண்ணீர் விடுறதில்ல, ஆவியில கலங்கி கண்ணீர் விடுறாங்க. ஆவியில அதை உணர்ந்து, ஆவியில் அழுது, பரிசுத்த ஆவியிலே அந்த அபிஷேகத்திலே யாரெல்லாம் அழுகிறீர்களோ, நல்ல கவனிங்க, பிரச்சனையை பார்த்து அழுறவங்களை பார்த்து நான் சொல்லல. புருஷன் திட்டான், பொண்டாட்டி சோறு போடல அப்படின்ற பிரச்சனையை பார்த்து நான் சொல்லல. நான் சொல்றது, உங்கள் ஆவியிலே ஒரு கலக்கம் உண்டாகி, ஒரு ஆத்தும பாரம் உண்டாகி, உண்மையாகவே ஒரு மனிதன் மீது அன்பு உண்டாகி, அவனுக்காக ஆவியில் கலக்கமடைந்து துயரமடைந்து ஜெபிக்கிறீர்களோ, நான் சொல்றேன், நிச்சயம் அங்கே அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்குமா நடக்காதா? இயேசு 4 நாள் கழிச்சு கல்லறை கிட்ட வந்து நிக்கிறார்.
எப்படி இருக்கும்? கல்லறையிலிருந்து என்ன வரும்? என்ன வரும் பிரதர்? கல்லறைக்குள்ள பணத்தை வச்சு 4 நாள் ஆயிருச்சு. அந்த கல்லறைக்குள்ள இருந்து என்ன வரும்? என்ன வரும் பிரதர்? ரேமான் ஸ்மெல் வருமா? வேற எனக்கு இந்த சென்ட் எனக்கு போட பிடிக்காது, எனக்கு தலைவலிக்கும், அதனால போட மாட்டேன். அந்த சென்ட் பேர் தெரியாது. ஏதாவது ஒரு நல்ல சென்ட் சொல்லுங்களாம்பா. யாஸ்மின். எப்போ யார் சொன்னது? ஐயா சொன்னாரு. யாஸ்மின் நல்ல ஸ்மெல்லா இருக்குமா? புரியல. கடை அதான் ராசியானது. கவனிங்க, அவ்வளவு ஸ்மெல் வருமா? இல்ல 4 நாள் கழிச்சு என்ன வரும்? நாத்தம் வரும். இயேசு கலங்கி ஆவியிலே போய் நிற்கிறார். கல்லை புரட்டுங்கள்னாரு. அழுகி போன பிணத்தை பார்த்து இயேசு பேசினார், லாசருவே வெளியே வா. அதற்கு முன் நடந்த காரியம் என்ன? அவர் ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. நீங்க கலங்கணும், நீங்க அழணும், ஆனா சும்மா இல்ல, ஆவியிலே ஒரு கலக்கம் வர வேண்டும். அற்புதம் நடக்கணும்னா என்ன நடக்கணும் பிரதர்? என்ன நடக்கணும்? ஆவியிலே கலக்கம் உண்டாகி. ரைட், நேரம் இல்லை, நான் அடுத்து சொல்றதுக்கு போறேன். கவனிங்க, இதைத்தான் நாம் மறுபடியும் நிரப்ப. ஏற்கனவே நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டோம். ஆனால் திரும்ப திரும்ப நாம் என்ன செய்யறோம்? நிரப்பப்படுறோம். இப்ப அப்போஸ்தலர் 2:4 வாசிப்பா, சீக்கிரம் வாசிமா. பேசினார்கள். ஏற்கனவே நிரப்பப்பட்டுட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்க ஏற்கனவே நிரப்பப்பட்டாங்க. பாட்டிமா, ஏற்கனவே அவங்களுக்கு பரிசுத்த ஆவி வந்துருச்சா? வந்துருச்சு. நல்ல கவனிங்க, அதுல யாரு இருந்தாரு? அதுல யாரு இருந்தது? பேதுருவும் இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, யார் இருந்தது? பேதுரு. இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன், வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள், அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இல்லம்மா, 4:8. அப்பொழுது பேதுரு, லிசன், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பேதுருவுக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரா? சொல்லுங்கப்பா, எனக்கு வருஷங்க வராது. வந்துட்டாரா பாப்பா? சொல்லு, வந்துட்டாரா? தெரியலங்க, அவர் தான் கேட்டு சொல்லணும்ன்றியா? வந்துட்டாரா இல்லையா? ரைட், இப்போ வாசிமா. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே ஏம்பா ஏற்கனவே நிரம்பிட்டார்ல, நிரம்பினாரா இல்லையா? மேல் வீட்டாரில் அவருக்கும் வந்துச்சா பரிசுத்தாவி? இல்லையா? வந்துச்சு. அப்புறம் என்ன திரும்பி பரிசுத்தாவியில நிரம்பி? சொல்லுங்க. இதுதான் தேவன் நமக்கு இன்ஸ்டன்டா கொடுக்கிற வல்லமை. நல்ல கவனிங்க, ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் நமக்கு கிட்ட கொடுக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ சர்ச் கட்டுறதே வச்சுங்க. சர்ச் நம்ம கட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் நம்ம உபவாசம் பண்ணோம்? 20 நாளா 40 நாளாமா? 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். எதுக்காக? ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் நம்ம கிட்ட கொடுக்கிறாரு கர்த்தர். என்னத்தை பண்ணாரு? நீ ஆலய கட்டிடத்தை கட்டுடா அப்படி நமக்கு சொன்னதுனால, அது வரைக்கும் பயந்து நம்மால முடியாதுன்னு காத்திருந்தவங்க ஒரு நாள் தட்டால் புட்டால்னு எல்லா கதவுகளையும் உடைச்சு, எல்லா செவரெல்லாம் உடைச்சு கீழே தள்ளி, ஒரு ஜேசிபியை கூப்பிட்டு தோண்ட சொல்லி, எல்லாம் பண்ண சொல்லி, மேஸ்திரியை கூப்பிட்டு எவ்வளவு அதெல்லாம் அவர் சொன்னாரு, 40 லட்சம் வரும் சார்னாரு. அவரு நமக்கு வேட்டு வச்சுட்டு போலாம்னு நினைக்கிறாரு, ஒரு தெரியலன்னு நம்ம பயந்துட்டோம். 40 லட்சம்னா நம்ம எங்க போறது? கர்த்தர் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் நம்ம மேல வந்துச்சு. ஒரு புதிய அபிஷேகம் 40வது நாள் முடிவில் நம்ம இது வந்தது. ஒரு அசாத்திய தைரியம் வந்தது. எங்கிருந்து பணம் வருதுன்னு தெரியாது, யாரு கொடுக்க போறான்னு தெரியாது, எப்படி கட்ட போறோம்னு தெரியாது, யாரெல்லாம் வந்து வேலை செய்ய போறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் அதை செய்ய போகிறார்.
கையை வைத்தி சொல்லுங்க, யார் செய்ய போறது? ஆண்டவர் அதை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா. இது வரைக்கும் 35 lakhs செலவு பண்ணிருக்கோம். ஆண்டவர் எவ்வளவு எங்கிருந்து கொடுத்தாருன்னு தெரியாது, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, என்ன பண்ணோன்னு தெரியாது, யாரையும் கேட்கல, யார்கிட்டையும் வாங்கல, கையை நீட்டல. ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்துல ஏவி ஏவி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் கொடுக்க போறார் முடிகிற வரைக்கும். அல்லேலூயா. நமக்கு பெயிண்ட் கொடுக்குற பிரதர் சொன்னாரா, நம்ம பட்டுக்கிட்ட சொல்லியிருக்க, பட்டு அவங்களுக்கெல்லாம் ஃபண்டு நல்லா வருதாப்பா? வருது. ஆமா. எங்கிருந்து வருது? ஆமா, அங்கிருந்தா எங்களுக்கு ஃபண்டு வருது. அங்கிருந்து வர்றதுனால யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது, யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஒன்லி ஃப்ரம் ஜீசஸ். கையை வைத்து சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து ஃபண்டு வருது? நமக்கு ஜீசஸ் தான் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதனால யார் மூலமா கொடுக்குறாங்கன்னே தெரியாது, ஃபண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கு. சொல்லுங்க ஆமென். அங்கிருந்து நேக்க நீங்க கேட்கறீங்க, எனக்கு புரியுது. அமெரிக்கால இருந்து வரலையா பாஸ்டர்? எங்கிருந்து வரலையா? அமெரிக்கா வாசமே தெரியாதுப்பா, எனக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, அமெரிக்காவில் யாரும் இல்லவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதுதான்? வேலூர் தான் எனக்கு தெரியும். ஆமென். வேலூருக்கு மிக அருகில் அலமேலு மங்காபுரத்தில். எதுக்கு மிக அருகில்? வேலூருக்கு மிக அருகில் அலமேலு மங்காபுரத்தில் ஏரியூரில் ஒரு அற்புதமான ஆலயத்தை கர்த்தர் செய்கிறார். சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ பேதுரு எழும்பி நின்று மறுபடியும் நிரப்பப்படுகிறார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஒரு ஸ்பெஷல் டாஸ்கை செய்யணும்னா, கையை வச்சு சொல்லுங்க, நான் சொல்றது, ஒரு ஸ்பெஷல் வேலையை செய்யணும்னா நல்லா சொல்லுங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. ஒரு விசேஷமான காரியத்தை செய்யணும்னா ஒரு விசேஷ அபிஷேகம் தேவை. ஆமென் சொல்லுங்க. ஒரு விசேஷ அபிஷேகம் தேவை. இன்னைக்கு உனக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் தேவை. ஆவியானவர் ஏற்கனவே நிரப்பினாரு நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை. ஏன்னா நான் ஒரு விசேஷமான புதிய காரியத்தை செய்யணும். என்ன செஞ்சாரு? அவர் அன்று எழும்பி நின்று பிரசங்கித்தார். வாசிமா அந்த வசனத்தை. 6ஆம் அதிகாரம், இல்ல 5 4 தான், 4 8. ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, உங்களால், நல்ல கவனிங்க, அவர் பிரசங்கமே ஸ்டைலே மாறி போச்சு. ஒரு பொண்ணு வந்து கேட்கிறா, யோ நீயும் அவர் கூட தானே இருந்த? யார கேட்டா? எப்போ கேட்டா? எப்போ கேட்டா விடுங்க சார், எப்போ கேட்டா? அது இப்படி வந்து ஏமா அப்புறம் இல்ல, முன்னாடி இயேசுவை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரதான ஆசாரியன் வீட்டில் விசாரிக்கிறாங்க, ராஜாவின் வீட்டில் விசாரிக்கிறாங்க. அப்போ இவர் வெளியே உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் 2-3 பேர் இருக்காங்க, இவரும் போய் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. அந்த வீட்டில் வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்தா, ஏ நீ அவ கூட தானே இருந்துரு அப்படின்னு கேட்டா. இவர் என்ன சொன்னாரு? சாச்சா, எனக்கு அவரையும் தெரியாது இவரையும் தெரியாது. பேதுருடைய ரிப்ளை என்னவா இருந்துச்சு? சாச்சா, 3 முறை கேட்டாங்க, 3ஆவது முறை சத்தியம் அவங்க ஒப்புறான்ன்றாரு. எப்படி? அது கூட என்னென்னவோ சொல்லுது பைபிள், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார் என்று இருக்குது. என்ன சாபம் போட்டாரோ தெரியல, அதெல்லாம் விட்டுருவோம். எனக்கு சத்தியமா தெரியாது பிரதர், அவர் யாருன்னே தெரியாதம்மா, நீ வேற என்ன பிடிச்சி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு பயந்தாங்கொள்ளி. அப்படின்ற பயந்தாங்கொள்ளி என்ன சொன்னானா? நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு, கடவுளுடைய பிள்ளையாகிய இயேசு, அவர்தான் இவனுடைய காலை சுகமாக்கினார். அல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்க? காலேஜ் போற பிள்ளைங்களாம் கையை தூக்கு. உன்னை பத்தி இப்ப கேட்கிறேன், நீ கிறிஸ்தவலாமே? சேச்சா, எப்பயாவது சர்ச்சுக்கு போவோம். என்ன சொல்லுவீங்க? ஆபீஸ்ல கேட்கறாங்க, நீ கிறிஸ்டியனா? எங்க அப்பாவும் கிறிஸ்டியன், எங்க அம்மாவும் கிறிஸ்டியன், அப்ப நீ என்ன? ஹலோ,
கவனிங்க, உங்களை பார்த்து ஒரு அசாத்திய தைரியம் வருவதற்கு யாருடைய அபிஷேகம் மறுபடியும் வேண்டும்? ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங். சொல்லுங்க, நான் ஏற்கனவே ஆவியை பெற்றிருந்தும் இப்போ ஒரு ஆவியின் அபிஷேகம் எனக்கு தேவை. நான் சாட்சியாய் நிற்பதற்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. தம்பிமாரை பார்த்து நான் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன். உங்களை பார்த்து நான் சவால் விட்டு எழுப்ப விரும்புகிறேன். உனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்குமானால், தங்கச்சி பாருடாங்க, உனக்குள்ளே ஒரு அந்த விசேஷ அபிஷேகம் இருக்குமானால் நான் சொல்றேன், நீ காலேஜை கலக்குவ. ஆமென். எப்படி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அப்படியா சொல்லுங்க, எப்படி? நான் போற இடமெல்லாம் ஜெபம் எடுக்கப்படும். உன் காலேஜில் நீ ஜெபக்குள்ள ஆரம்பிச்சியா? அப்போ அந்த அபிஷேகம் இல்லை. உன் கல்லூரியில் உன்னை பார்த்தாவே தனியாக தேரணும். எப்படி தேரணும்? அப்படியே பரட்ட மாதிரி முடிய வச்சுக்கிட்டு பேண்ட இங்கே கிழிச்சு அங்கே கிழிச்சு அப்படி கிழிச்சு அப்படியா? உன்னை பார்க்குறவன் சொல்லணும், இது எவங்கிட்ட என்னமோ விசேஷம் இருக்குடா, இவங்கிட்ட யாரோ விசேஷமானவர் இருக்கிறாருடா. யாரவ? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாலிபம், நான் ஏற்கனவே பேசிக்கிட்டே வரேன் இந்த டைட்டில், உன் வாலிபத்தை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இவள் இயேசுவின் பிள்ளை. உன் வாலிபத்தை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இவன் இயேசுவின் பிள்ளை. காரணம் என்ன? மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். மறுபடியும் நிரப்பிக்கொண்டே இருப்பார். எப்பொழுதெல்லாம் விசேஷமாய் நாம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் மறுபடியும் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. Thank you for your கொட்டாவி. இந்த பிரசங்கத்துக்கு நீங்க கொடுத்த கொட்டாவிக்காய் ஸ்தோத்திரம். யாரு இருக்கட்டும், யாரோ ஒருத்தர். கவனிங்க, எத்தனாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டான் அன்னைக்கு? எத்தனாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். There is a special task awaiting before you. உனக்கு முன்னால ஒரு விசேஷமான ஊழியம் காத்திருக்கிறது. பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம மறுபடியும் நிரம்புறதில்லை. நம்ம மறுபடியும் ஆவியில நிரம்புறதில்லை. வீட்டில் ஒரே சண்டை, வீட்டில் ஒன்ன புடி என்ன புடி அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல கவனி, உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஜெப சத்தம் எழும்புமானால், லிசன் மீ கேர்ஃபுல்லி, என்னை உற்று பாருங்கள் ப்ளீஸ், என்னை உற்று பாருங்கள். நான் உங்கள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வச்சு ஜெபிக்க விரும்புகிறேன் முடிவில். அப்போ நான் சொல்கிறேன், உங்களை கொண்டு கர்த்தர் மறுபடியும் உங்களை நிரப்பி ஒரு விசேஷ காரியத்தை செய்ய போகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர் ஒரு விசேஷமான காரியத்தை செய்ய போகிறார். I want to be anointed again. Come on somebody, சொல்லுங்க, கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, நான் மறுபடியும் அபிஷேகத்திலே நிரம்பி இருக்க விரும்புகிறேன். Because God wants to do a special thing through me. Amen. Amen. இது கேட்கப்படாது, எனக்கு அசிங்கமா இருக்கு. கேட்டு ஆமென் ஆமென். கவனிங்க, இன்னொரு மனிதனை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, தைரியமானாங்க. காரணம் என்ன? அவருடைய அபிஷேகம். இப்போ கவனிங்க, அடுத்த ஒரு நபர் அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், டக்குனு வாசிமா, 1 to 3 வாசி. அந்நாட்களிலே முறுமுறுத்தார்கள். அப்பொழுது ஆதலால், நல்ல கவனிங்க, ஆதலால், லிசன், படிக்கிறீங்களா இல்லையா? வாசிங்க பிரதேஷ், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் சகோதரர், பரிசுத்த ஆவி, வாசிமா. நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்தும். லிசன், பரிசுத்த ஆவியும் நற்சாட்சியும் பெற்றவர்கள் என்ன செய்யணுமா? என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இம்புட்டு நேரம் அதைத்தானே வாசித்தீங்க, என்ன வேலை? எந்த வேலை? எந்த வேலை சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்கப்பா. ஏப்பா இப்பதானே வாசித்தீங்க, என்ன இவ்வளோ திருடுறான் பிசாசு உங்ககிட்ட இருந்து வசனத்தை?
உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. என்ன வேலை? பந்தி விசாரிக்கிற வேலைப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாம்பார் ஊத்து, இங்க சோறு கேட்கறாங்க, சோறு போடு, கூட்டு வை, பொரியல் வை அப்படின்னு பந்தி விசாரிக்கிற வேலைக்கு யாரை தேர்ந்தெடுத்தார்களாம்? அதுல ஒருத்தன் யாரு? ஸ்தேவான். சரி, பந்து விசாரிக்கிறதுக்கு என்னப்பா தகுதி? நீங்களே சொல்லுங்க. பந்து விசாரிக்கிறதுக்கு என்ன தகுதி? என்னமா? ஒண்ணுமே தேவையில்லை. என்ன தேவை? இப்போ ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க கரிசனையா விசாரிக்கணும். பேசிக்கா ஒரு 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 சின்ன குவாலிட்டி உங்களுக்கு சொல்றேன். ட்ரெஸ்ல கொட்டாம குழம்பு ஊற்றணும். இந்த கல்யாணத்தில் போய் உட்காந்து சாப்பிட்றோமே, அப்படி எடுத்து அப்படி ஊற்றினான்னு வைங்க, சலக்குன்னு தெரிச்சு நம்ம சட்டையில் போடும். சாரி சார் அப்படின்னு போயிட்டே இருப்பான். அப்ப பேசிக்கா ஒரு பந்தி விசாரிக்கிறதுக்கு என்ன தேவை? பத்திரமா பொறுமையா எடுத்து குழம்பு ஊற்றணும். ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது? பந்தி விசாரிக்கிறதுக்கு உனக்கு என்னையா குவாலிட்டி வேணும்? சாப்பிட்டீங்களா ஐயா, சோறு வேணுமா, குழம்பு வேணுமான்னு கேட்கறதுக்கு இங்க பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. எஸ் சார், பந்தி விசாரிக்கிறதுக்கு நற்சாட்சி பெற்றிருக்கணுமா? கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எத்தனை பேர் ஸ்கூல்ல கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களா? இல்லையா? இப்ப கிடையாதா? அதெல்லாம் இருக்குதா? இல்லைங்கிறானுங்க. நற்சாட்சி சான்றிதழ் கொடுத்திருக்கீங்களா? கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தியாமா? ஸ்கூல்ல தான் கொடுப்பாங்க. ஏன்னா காலேஜில் அது கிடையவே கிடையாதுன்றியா? கொடுப்பாங்க, காலேஜிலும் கொடுக்கணும். கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்னா நற்சாட்சி சான்றிதழ். இன்னார் இத்தனை வருஷம் படிச்சவர், அவருக்கு மேல ஒரு ரிமார்க்கும் இல்ல, அவர் நல்ல மனுஷன், அவருக்கு குட்னு இருக்கும். அப்புறம் வெல்லுன்னு இருக்குமா? என்ன இருக்கும்? வெறும் குட்டு இல்ல பேடு. நீ பேடா குட்டா? எத்தனை பேர் குட்டு? கையை தூக்கு. அதுல கூட 2 பேர் தான் தூக்குறாங்க. நற்சாட்சி பெற்றவனும் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவனுமா. எப்பா, பந்தி விசாரிக்கிறதுக்கே இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் இருந்தா, சர்ச்சில் வந்து மியூசிக் வாசிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட குவாலிட்டிலாம் வேணும்? சொல்லுங்க, எப்படிப்பட்ட குவாலிட்டிலாம் வேணும்? ஹலோ தம்பிகளா, உங்களை பார்த்து தான் கேட்குறேன். நீங்க எல்லாம் மைக்க முறுக்குன்னு முறுக்குறீங்களே, இந்த மைக்க முறுக்கிறதுக்கெல்லாம் என்ன வேணும்? ஞானம் வேணும். அவர் வரல சார் இன்னைக்குன்றாரு. யார் வரல? அப்படிதான் எங்க கூட ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் பயங்கரமா ஜெபம் பண்ணுவாரு. பரஞ்சோதியே பரம்பொருளே அப்படின்னாரு. ஒரு நாள் கீழே இருந்து ஒரு அம்மா, பரஞ்சோதி அம்மா வரல சார் இன்னைக்கு அப்படின்னு. ஆண்டவரை பார்த்து அவர் பரஞ்சோதியே பரம்பொருளேன்னாரு. கீழே இருந்து ஒரு அம்மா, சார் அவர் வரல இன்னைக்கு அப்படின்னு. எங்க கூட ஒரு பாஸ்டர் இருக்காரு, ஒரு டாக்டர்னுவாரு. அவருக்கு கௌரவ பட்டம் கொடுத்தாங்க. ஒரு நாள் டாக்டர், ரெவரண்ட் டாக்டர்னு உடனே கீழே இருந்து ஒரு, ஏமா எனக்கு ஒரு ஊசி போடணும் சார். ஏன் போடுவீங்களா? அவர் எங்கிருந்து போறது? சம நல்லா கவனிங்க. நீ பந்தியை விசாரிப்பதற்கே இவ்வளவு குவாலிட்டி வேணும்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு எவ்வளவு குவாலிட்டி வேணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடவுள் ஊழியம் செய்ய நீங்க தகுதியா? கேளுங்க, சும்மா கேட்டு வைங்க. கடவுள் ஊழியம் செய்ய சோறாக்குறதுக்கே இவ்வளவு குவாலிட்டி வேணுமா? இப்ப யோசித்து பாருங்க, பந்தி பரிமாறதுக்கே இவ்வளவு குவாலிட்டி வேணும்னா, சமையல் செய்யறதுக்கு எவ்வளவு குவாலிட்டி வேணும்? சபையில ஒரு வேலை கொடுத்து செய்யணும்னா உங்களுக்கு எவ்வளவு குவாலிட்டி வேணும்? பாஸ்டர் தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள், எங்க கிட்டலாம் அந்த குவாலிட்டி இல்லை, அதனால இனிமே எங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்காதீங்க. படுபாவிகளா? நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, இவனை தெரிந்தெடுத்ததின் நோக்கம், இவனுக்குள்ள என்ன இருந்துச்சாம்?
ஆவியானவர் இருந்தார். ஒரு அல்லையே சொல்லுங்க. சரி, இவன் எப்படிப்பட்டவையா? வெறும் சோறு சமைச்சு சாப்பிட்டு போயிட்டானா? கவனிங்க, 10ஆம் வசனத்தை வாசிமா. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. லிசன் தம்பி, உன்னை பார்த்து நான் சொல்றேன், சும்மா நீ வந்து என்னமோ இங்க ஒரு ஜாலிக்கு வராத. ஒரு ஜாலியா இருக்கு, எல்லாரும் கூட போனா ஒரு ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ச்சியா இருக்கலாம். நோ, நல்ல கவனிங்க. இந்த ரூம்ல இருக்கிறவன் பார்த்து சொல்றேன், தம்பி உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீ எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? ஞானத்தில் நிறைந்தவனா இருக்க வேண்டும். சொல்லு 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 எல்லாரும். ஞானத்தில் நிறைந்தவனும் அவனுடைய ஆவியை எதிர்த்து நிற்க முடியாதவர்களுமாய். அவனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை அவர்களால் எதிர்க்க முடியல. இப்ப கவனிங்க, என்ன நடந்துச்சு? சரி சொல்லுங்க, என்ன நடந்து? பயங்கரமா பைபிள் படிச்சிருக்கான் சார் ஸ்தேவான். பயங்கர ஞானி, பைபிள் அப்படி கரைச்சு குடிக்கிறான். என்ன சொல்றான்? ஆபிரகாமை அழைத்தார், அவன் கல்லை கும்பிடுறவனா இருந்தான், அவனை கூட்டு வந்தாரு, அவனுக்கு பைபிள் சொல்லி கொடுத்தாரு, அவனுக்கு வேதம் கொடுத்தாரு, மோசே அழைச்சிட்டு வந்தார், எல்லாம் சொல்லிட்டு இயேசுவாகிய அவருடைய பிள்ளையை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். உன்னை என்ன சொன்னாங்க? இவன் தெய்வ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அவனை கல்லறிந்து கொண்டார்களாம். வாசிமா அந்த வசனத்தை, 55ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் திரும்ப ஒரு மனிதன் பரலோகம் போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி அவனை நிறைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கையை வச்சு சொல்லுங்க, பரலோகம் போகணும்னா யார் வேணுங்க? பரிசுத்த ஆவி வேணும். கையை வச்சு சொல்லுங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். நீ பரலோகம் போகணுமா? நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். ஆமென். ஜலமாகிய வசனத்தினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் பிறந்திருக்க வேண்டும். என்ன நடந்து தெரியுமா? அவன் அப்படியே எழுந்து நின்று, நல்ல கவனிங்க, எப்பொழுதும் பிரசன்னத்தை நிறைந்து இருந்தான். கையை வைத்து சொல்லுங்க, பிரசன்னத்தில் நிறைந்து இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனை வருதா? திரும்ப திரும்ப நிறைங்க, திரும்ப திரும்ப அந்நிய பாஷையில் பேசுங்க, திரும்ப திரும்ப ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, நான் லைஃப் ஹேக் சொல்லி தரேன். வாழ்க்கைன்னு நடந்த காரியத்தை சொல்றேன். ஒரு பாஸ்டர் சர்ச்சு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்க போனார். நடந்த உண்மையான சம்பவம். அப்ரூவல் போனா கொடுக்கவே மாட்டேங்கிறான். நம்மெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்னு வைங்களேன். நீங்க தனியாக கேட்டால் சொல்றேன். இப்போ ஆமா, இப்போ அவர் போய் அப்ரூவல் கேட்குறாரு. சார் நாங்கள் சர்ச்சு கட்டணும் சார், அப்ரூவல் கொடுங்க சார். சார் சர்ச்சு கட்டணும், அப்ரூவல் கொடுங்க சார். கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் ஆஃபீஸர்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணிட்டார்? நடுவில் போய் முட்டி போட்டார் பாருங்க. ஆஃபீஸர்ஸ் நடுவில் போய் முட்டியை போட்டார். முட்டியை போட்டு ரபா தூ ரபா கபர் பயந்துட்டான் அத்தனை பேரும். ஏய் சூனியம் வச்சானா இவன். அவ்வளோ ஆஃபீஸர் சுற்றி உட்காந்து நடுவில் போட்டு அப்படியே ஆவியில் அந்நிய பாஷையில் தட்டால புட்டால டமால் டுமால்னு ஒன்று அவன் ஆடி போயிட்டான். ஐயோ ஐயோ, இவர் என்ன சார்? சார் நிறுத்து சார், நிறுத்து சார். ஏன் ஏன்? ஆவியானவர் எங்கேயும் வேலை செய்வார். ஆமென். கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். எந்த ஆபீசரும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி மடங்கித்தான் ஆகணும். கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. வியாதி நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் நீ மறுபடியும் நிரம்பணும். வெக்கவே படக்கூடாதுமா. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்றதுக்கு, ஆவியில நிரம்பி இருக்கிறதுக்கு நீ வெக்கமே படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் டீச்சர் கேள்வி கேட்கும் போது நீ டட்டாடா பாட்டாடான்னு அத்தோட அந்த அம்மாக்களுக்கு அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆபீசர் கேள்வி கேட்டா அந்நிய பாஷையில பதில் சொல்லணும். ஐயோயோ, இது என்னடா இது, எங்கிருந்தோ புஷ்ட்டு வந்துட்டாங்க. நான் சும்மா ஜோக்கு சொல்றேன். ஆனா அதுல ஒரு வல்லமை இருக்கு. மரணத்தின் நேரத்திலும் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கல் எறிகிறான், கல்லை தூக்கி அடிக்கிறதுக்கு வரான். இவன் மட்டும் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதா அங்கே எழுந்து நிற்கிறதையும், இயேசு கிறிஸ்து வரவேற்கிறதையும், பரிசுத்த ஆவியானவர் இவனை பலப்படுத்துகிறதையும் பார்த்து ஆவியில நிரம்பி, இதோ நான் வருகிறேன், நான் ஆவியை ஒப்பு கொடுக்க. இயேசுநாதர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் சொன்ன ஒரு ஆள் இருப்பானால் அவன் ஸ்டீபன் மாத்திரமே. ஆமென்.
இயேசு சொன்னார், என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்டீஃபன் சொன்னா, நானும் என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை, மறுபடியும் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் சொல்லி இதோட முடிக்கிறேன். அடுத்த வாரம் நான் தொடர்றேன், ஏன்னா முடிக்க முடியாது. ஒரு பாயிண்ட் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், முடிக்க முடியாது. ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கட்டும். நல்ல கவனிங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுனால நடக்கிற காரியங்களை உங்களுக்கு நான் திரும்ப சொல்லிட்டு முடிக்க போறேன். ஏறக்குறைய 2000வது ஆண்டு, the year of 2000, 2000 ஆண்டுல அப்பா சபையில் ஈஸ்டர் காலை, உயிர்த்தெழுந்த நாள் காலை ஆராதனை. நானும் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கேன். கடலூர் பக்கத்துலேருந்து ஒரு ஐயா எங்கள் சபைக்கு வருவார். அதாவது இங்கே ஒரு முதியோர் இல்லத்தில் தங்கி இருக்கிறார். அவர் பெரிய லாரி ஓனர். ஆனால் எல்லாம் சூனியம் வச்சு அவருடைய லாரியெல்லாம் பிடுங்கி அவர் எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி, அவருக்கு விரோதமாக பேயை ஏவி விட்டு சூனியம் பண்ணி எல்லாம் லாஸ் ஆகி போச்சு. அவர் வைத்திருந்த 40 லாரிகள் அப்படியே போயிடுச்சு. ஒன்று கூட இல்லை, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. 40 லாரி வச்சிருந்தாள். அப்போது அவர் எப்படியோ ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டார். கொண்டபாளையம்னு ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே இந்த பெரிய மலை மேலே ஒரு கோயில் இருக்கும், கீழே ஒரு ஆசிரமம். இது மாதிரி அனாதைகள் போல் இருக்கிறவங்களுக்கு கம்மியாக காசு வாங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பராமரிக்கிறாங்க. அப்போது அங்கேருந்து எங்கள் சபையை கேள்விப்பட்டு, ரொம்ப தூரம் எங்களுக்கு கேள்விப்பட்டு எங்கள் சபைக்கு வரார். சபைக்கு வந்த அன்றைக்கி ராத்திரி அவர் அதிகாலை ஜபம் இல்லையா, 5 மணிக்கு ஈஸ்டர் ஜபம். ஆகவே 5 மணிக்கு வர முடியாதுன்னு சொல்லி ராத்திரி மாடியில் படுத்திருந்தவருக்கு கை கால் விழுந்து போச்சு. சர்ச்சுக்கு தங்கி இருந்த இடத்துல கையும் காலும் விழுந்து போச்சு. நாங்கள் கூட்டத்தை ஆரம்பித்தோம், மேலே போகவே இல்லை. நல்ல ஒர்ஷிப்பெல்லாம் நடந்துச்சு, எல்லா பிரசங்கெல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் பார்த்து, ஏன் அந்த ஐயா ராத்திரி பார்த்தோமே, மேலே போய் பார்த்தா பேண்ட் போட முடியல. ஏன்னா ஒரு கையும் காலும் வரல, பேண்ட் போட முடியல. அப்படி பரல்றாரு, உருள்றாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது அவருக்கு கை கால் விழுந்து போச்சு. சரி என்று நானும் என் மைத்துனரும் பாஸ்டர் எபியும் அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு வண்டியில் உட்கார வச்சு, நான் பின்னாடி அவரை பிடிச்சிக்கிட்டேன். அவர் வண்டியை ஓட்டிகிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அவரை அட்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப அழுகையாக போச்சு. ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்த இடத்துல கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ண வேண்டிய ஆள் மேலேருந்து கீழே இறங்கி வர முடியாமல் கை கால் விழுந்துருச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப துக்கம். கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், துக்கப்பட்டு ஜெபிக்கிறேன். ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே எப்படியாவது சுகம் கொடுங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு திரும்பியே பார்க்கல, ஏன்னா தைரியம் கிடையாது. நேராக அவர் மாடியில் அவர் அட்மிட் பண்ணிட்டு கீழே வந்துட்டோம். 2வது நிமிஷம், நல்லா கவனிங்க, நடந்த அற்புதத்தை சொல்றேன். 2வது நிமிஷம் அவரு எங்களை தேடி கீழே ஓடி வந்திருக்கிறாரு. என்ன ஆச்சு, நாங்க ஜெபம் பண்ண உடனே உழுந்து போன 2 கையும் காலும் நல்ல காலும் கையும் செட் ஆயிருச்சு. அவர் எங்களை தேடிட்டு ஓடியாந்துருக்காரு. அங்கிருந்து ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, சார் உங்களை தேடிட்டு அவர் கீழே ஓடியா. நாங்க சொன்ன வந்திருக்க சான்ஸ் இல்லையா, அவருக்கு தான் கை கால் இல்ல சார், இறங்கி வந்தாரு, நான் தான் பார்த்தேன். நல்லா கவனிங்க, எந்த மனுஷன் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறானோ, நான் ஒன்னு சொல்றேன், அற்புதம் கேரண்டி. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, அற்புதம் கேரண்டி. சொல்லலைன்னா விடமாட்டேன், சொல்லனா விடமாட்டேன், சொல்லலைன்னா விடமாட்டேன். ஜெரமியா பிரதர் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. இவரை பார்க்குறீங்கள, இவர் இதே மாதிரி முன்னாடி இருந்தார், அப்படித்தானே? சொல்லுங்க, அப்படித்தானே? இல்லையா? ஆமாவா? ஆமேன். ஆனால் இடையில என்னாச்சு? கேன்சர் அவருடைய முதுகில் இருக்கிற 2 எலும்புகளை அரித்து சாப்பிட்டுருச்சு. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா பெட்லேருந்து எந்திக்க முடியலையா. நான் சொன்னேன், ராத்திரி சொல்கிறார், பெட்லேருந்து எந்திக்க முடியல, கால் மறுக்குதுன்றார். அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் இருக்காதியா, ஜெபம் பண்ணலாம், காலில் சரியாயிடும். காலையில் ஃபோன் வருது, எந்திக்க முடியலையா. எந்திரிச்ச உடனே கீழே விழுந்துட்டாரு, பாத்ரூம் போக முடியல. ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க, எல்லா டெஸ்ட்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு அவரை பார்த்து சொல்கிறாங்க, அவருக்கு முதுகில் 2 எலும்பு இல்லை, வெர்டெப்ரே. இந்த வெர்டெப்ரேல 2 என்ன இல்லை, 2 எலும்பு அந்த இதையும் அரித்து சாப்பிட்டு விட்டு அந்த கூழ் போய், அந்த துகள் போய் நரம்பை அழுத்துகிறபடினால் கீழே இருக்கிற லிம்ப் வேலை செய்யாது இனிமே.
நான் எங்கேயோ நடந்ததை சொல்லலை, நம்ம சபையில் நடந்ததை சொல்கிறேன். ஒரு நாள் இரவு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். போய் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு இருக்கோம். என் கண்ணால் பார்க்குறேன், ஒரு கருப்பு உருவம் அவர் வீட்டிலேருந்து வெளியே போகுது. ஒரு கருப்பான உருவம் எட்டி பார்த்துட்டு வெளியே போகுது. நாங்கள் ஆவியில் நிரம்பி கடிந்து ஜெபித்து விட்டு வந்தோம். அன்னையிலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லேசாக அந்த விரல் ஆட ஆரம்பிச்சது, கால் கணுக்கால் வரைக்கும் ஆட ஆரம்பிச்சது, முழங்கால் வரைக்கும் ஆட்டினாரு. அப்புறம் இடுப்பு பிடிச்சிக்கிட்டே நடந்தார். ஒரு நாள் சொன்னார், ஐயா நான் இப்போ பைக் ஓட்டி பழகிட்டு இருக்கேன்னாரு. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு பைக்கில் வராரு. ஹலோ, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரேன். நீங்கள் வெக்கப்படாமல் மறுபடியும் மறுபடியும் ஸ்பெஷல் டாஸ்கில் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சிங்கன்னா நடக்காததே இருக்காது. உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேனே, நான் ஒரு பயங்கரமான அவிசுவாசி. நான் பாஸ்டர், அப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றீங்களா? ஒன்ஸ் மோசமான அவிசுவாசி. நம்மளை கொண்டெல்லாம் என்ன நடக்க போகுது? நம்ம கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஏதாவது நடக்க போதா அப்படின்னே வாழ்ந்துட்டு 22 வருஷத்தை கழித்து ஒன்றுமே இல்லாமல் சபை கட்ட முடியாமல் உட்காந்து, என்னைக்கு நமக்குள்ள அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் துளிர் விட்டு அபிஷேகத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டோமோ, நிரம்பப்படுதல், திரும்ப நிரப்பப்படுதல், திரும்ப திரும்ப நிரப்பப்படுதல். லூக்கா மாத்திரம்தான் 10 இடத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். லூக்கா மாத்திரம்தான் 10 இடத்த சொல்றாரு. மறுபடியும் நிரப்பப்படுதல், பரிசுத்த ஆவியில் நிரம்புதல், பரிசுத்த ஆவியில் நிரம்புதல். என்னைக்கோ நிரம்பிட்டோம் இல்ல, எப்பொழுதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் கர்த்தர் உங்க கையில கொடுக்கிறாரோ, அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க வீடா இருக்கலாம், உங்கள் கட்டுமானமா இருக்கலாம், உங்கள் நிலமா இருக்கலாம், உங்கள் பிசினஸா இருக்கலாம். எதுக்குனாலும் கர்த்தருடைய அபிஷேகத்தில் நீங்க சார்ந்து இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நிச்சயமாக நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள்.